அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகை குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார் நாடக ஒருங்கிணைப்பாளர் சீமான். நடிகை குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியிருக்கிறார் சீமான். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், விரிவான தகவல்கள். வணக்கம். நடிகை திருமணம் செய்து கொள்வது ஏமாற்றியதாக அளிக்கப்பட்ட புகாரில் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாக்கல் செய்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் இன்று அவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகை ஒருவர் அவருக்கு எதிராக ஒரு புகார் அளித்திருந்தார். தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக அந்த புகாரில் தெரிவித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் சென்னை காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. தன் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரி சீமான் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மேலும் சீமான் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவை எதிர்த்து சீமான் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு வழக்குகள் அனைத்தும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நாகரத்னா மற்றும் மகாதேவன் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கை பொறுத்தவரை இரு தரப்பினரும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் தங்கள் மீதான அவதூறுகளை ஒவ்வொருவரும் பரப்புவதை நிறுத்த வேண்டும் எனவும் நீதிபதிகள் கடந்த விசாரணையின் போது தெரிவித்திருந்தனர். மேலும் இந்த வழக்கினுடைய அடுத்த விசாரணையின் போது நீங்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் அவ்வாறு கோரினால் மட்டும்தான் அடுத்த கட்ட முடிவுகளை நீதிமன்றம் எடுக்க முடியும் எனவும் நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது சீமான் தரப்பில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தாம் வழக்கை திரும்பப் பெறுவதாகவும் அதே போன்று இந்த வழக்கில் தாம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாகவும் சீமான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் விஜயலட்சுமிக்கு தனக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து விஜயலட்சுமி தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பிரமாண பத்திரத்தில் தாம் தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க மாட்டேன் எனவும் அதே போன்று தாம் அளித்த புகாரை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் விஜயலட்சுமி தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து சீமான் தரப்பிலும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாகவும் இந்த வழக்கில் தங்கள் தரப்பில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாகவும் சீமான் தரப்பிலும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.